ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த இடத்துல நம்மளை கூப்பிட்டு ஒரு வீடு இருக்குப்பா, அதை சேல் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம்னா அதுக்கு யார் காரணம்னா என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய நீங்கள் தான் காரணம். நான் ஹிந்துவாக இருக்கிறேங்க, நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் கிறிஸ்டினாக இருக்கேன், எங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி பூஜா ரூமோட டோரை வந்து நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க, விரும்புவாங்க. இந்த மாதிரி வச்சுட்டா பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பழைய காலத்து வீட்டிலலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கே ஒரு திண்ணை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஷூலாம் போடுறோம்னா இப்படியே உட்காந்துட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூலாம் போட்டுக்கலாம். 5 கிலோமீட்டருக்கு நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன், அதை விட கம்மியாக தான் வரும். ஒரு 4.5 கிலோமீட்டர், ஒரு 4.75 கிலோமீட்டர் வரும். எப்போவுமே ஜாஸ்தியாக சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் இன்றைக்கி நம்ம வேலை செஞ்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம். ஆனால் இந்த தடவை வேலைக்காக வரல, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கிறோம். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த இடத்துல நம்மளை கூப்பிட்டு ஒரு வீடு இருக்குப்பா, அதை சேல் பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம்னா அதுக்கு யார் காரணம்னா என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய நீங்கள் தான் காரணம். இந்த ஹானர் வந்து உங்களுக்கு தான் சேரும். ஓவராக சென்டிமெண்ட்டாக பேசாமல் நம்ம இன்றைக்கி வீட்டை பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துலேருந்து டுவர்ட்ஸ் துடிலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் வையம்பாளையம்ங்கிற ஏரியாவில் இருக்குங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் செம்மையாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஏன்னா 2016 நம்ம கோயம்புத்தூரில் சரணம்பட்டியிலேருந்து துடிலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் ஒரு சைட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அன்றைக்கி அந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட்டு 6,90,000 இன்றைக்கி அதே சைட்டில் ஒரு சென்ட்டோட ரேட்டு 18 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே ஒரு 3 மடங்கு டெவலப்மெண்ட்டை வந்து அந்த லொக்கேஷன் பார்த்துருக்கு. ஏன்னா அந்த சக்தி ரோட்டையும் நமக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சரணம்பட்டியிலேருந்து துடிலூர் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பேரலாக இன்றைக்கி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோடு அப்படின்னா கோவில்பாளையத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய அந்த ரோடு தான். ஏன்னா இன்றைக்கி சரணம்பட்டி டு துடிலூர் ரோடு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்கே வந்து சைட்டே கிடையாது. அப்படியே சைட் இருந்தாலும் ரேட்டுங்கிறது 18 லட்ச ரூபா எனக்கு தெரிஞ்ச ரீசேல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா புதுசாக போடக்கூடிய லேஅவுட்டில் ரேட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக பேரலாக இருக்கக்கூடிய இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ரோட்டில் இன்றைக்கி ஒரு சென்ட்டோட ப்ரைஸுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 லட்ச ரூபாலேருந்து 9.5 லட்ச ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம சேனல்லையே நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதே லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சைட்டில் சென்ட்டோட ரேட்டு 6,90,000 கொடுக்குறாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைட்டும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே வாசல், அதாவது மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட 2 BHK வீடு, 30 அடி அகலம் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1245 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நல்லா ப்ரொஜெக்ஷன் பண்ணி வெளியே வந்த மாதிரி டிசைன்ஸோடு அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்கு, டெயில் ஒர்க் மாதிரியெல்லாம் டிசைன்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணி, அது போக இந்த இடத்துல நம்ம ஒரு க்ரீனரியான பிளான்டேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம மண்ணை போட்டு அழகாக செடியெல்லாம் நட்டி வச்சுக்கலாம். இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரைப் டிசைன் மாதிரி இருக்குது, மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து 21:16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸு, வாலுக்கு வந்து 2x4 சைஸில் அதே மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து 2 கேப்பு, அதுக்கு வந்து அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமொழியில் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா தெரியும். அது போக வீட்டுக்கு ரைட் சைடில், லெஃப்ட் சைடில், பின்னாடின்னு எல்லா இடத்துலையும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. திண்ணை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பழைய காலத்து வீட்டிலலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கே ஒரு திண்ணை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஷூலாம் போடுறோம்னா இப்படியே உட்காந்துட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூலாம் போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் நியாயம் பேசணும் அப்படின்னா இங்கே உட்காந்து நம்ம பேசிக்கலாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இல்லாமல் கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வெளியே வந்து உட்காரலாம்ல. எதுக்கு இதை கட்டுறேன்னே தெரில, ஏதோ ஒரு ஞாபகத்தில் ப்ளக்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான டோர். டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16:17 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸுங்க. நல்லா ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு லிவிங்லேருந்து பார்த்தாவே டைனிங் கம் கிச்சனும் தெரியுது. ஒரு ஓப்பன் லிவிங், டைனிங் அண்டு கிச்சன் மாதிரி இருக்குது. ஆனால் டைனிங் கம் கிச்சன் செப்பரேட்டாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா விசிபிளாக தெரியுது. நிறைய இடத்துல
நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம், பார்க்குறதுக்கு மாடர்னாக இருக்கும். இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு டைனிங் கம் கிச்சனில் இங்கே பார்க்குற மாதிரி தான் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் டெய்லாக லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக அங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. வீட்டோட பேக் சைட் செட் பேக் ஸ்பேஸ் போகிறக்காக ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் ஃபுல்லாக நிறையா ஸ்பாட் லைட் கார்னர்ஸ்க்கெலாம் மாட்டியிருக்கிறாங்க. ஃபேன் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கான யூனிட் மாதிரி இருக்குங்க. இதுலேயே வந்து நம்ம லேப்டாப்லாம் வச்சுக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சாலிடான வுட்டு. இதில் எதுவும் டிசைன்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் ஹிந்துவாக இருக்கிறேங்க, நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் கிறிஸ்டினாக இருக்கேன், எங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி பூஜா ரூமோட டோரை வந்து நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க, விரும்புவாங்க. இந்த மாதிரி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளைனாக இருந்தாலும் நல்லது தான். இது வந்து நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டுங்க. ப்ரொஃபைல் லைட் இருக்குது, நிறையா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸு, அது போக ஷோகேஸ் திங்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. நல்லாயிருக்கு. அப்படியே இந்த டிவி நெட்டை தாண்டினதும் இங்கே வந்து டைனிங் கம் கிச்சன் 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன். டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு பின்னாடி இந்த சைடு வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன், பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாக டெய்ல் ஒர்க் பண்ணி லைட்டு, அது போக டவல் ராடு, கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனோட இருக்குது. அதே மாதிரி விண்டோக்கெலாம் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ்ஷும் இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கவுண்டர் டாப்போடு அமைஞ்சிருக்கிற கிச்சன். இங்கே வந்து எல் ஷேப் கவுண்டர் டாப், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கவுண்டர் டாப், பேலட் டைப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்புக்கு வந்து கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஒரு சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் கலர் சிங்க்கு, டேப் இருக்குது, ஆரோக்கான ப்ரொவிஷன் இருக்குது. கிச்சன் வால் ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான லுக்கில் தான் அந்த ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய மைக்கா ஷீட்லேயே ஒட்டி வுட் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பேஸ் யூனிட் இருக்குது, வால் யூனிட் இருக்குது, ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்ஸும் இருக்குங்க. இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ் போகிறக்கான எக்ஸிட். சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து எம்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வெளியே பூட்டியிருக்கிறாங்க. அதை நான் வெளியே வந்து காமிக்கிறேன், வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். இது வந்து வீட்டோட லிவிங் ஏரியாவோட தெற்க பக்கம். இந்த வீட்டிற்கும் பார்த்திங்கன்னா இதுதான் தென்மேற்கு கார்னரில் இந்த பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் டோர் வந்து ரெடிமேட் டோரு. சால்வுட்டில் வந்து நிலவு கொடுத்துருக்குறாங்க. டோரை சுற்றி பார்த்திங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தா அதே மாதிரியான டிசைன் தான் இந்த உட்டன் பேனலிங் ஒர்க்கும். இங்கே நம்ம பார்க்குற பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16ங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்டைன்ஸ் மாட்டுறதுக்கான ராடும் வந்து இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கீழே இருக்குது. லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே நமக்கு வார்ட்ரூப் இருக்குது. 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரூப் இருக்குது. மேலே வந்து ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. வார்ட்ரூப்புக்குள்ள இந்த மாதிரி தான் ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரும் பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டோர் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து பிவிசி டோர் தான். பார்க்குறதுக்கு வந்து உட்டன் லுக்கில் இருக்க மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இன்டீரியர்ஸ்க்கெலாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 8ங்க. ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் வந்து பேரிவேர் பிராண்டில் வந்து சிங்க் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாட்டி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டருக்கு ஒரு பெரிய வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து தனியாக கொடுத்து அதுக்கு ஒரு ஹோலு, அதில் எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. டெய்ல் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸ். வாலுக்கு வந்து லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து இது போக இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அந்த பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இருக்குங்க. இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. விண்டோக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டடி டேபிளுக்கான செட்டப் கொடுத்துருக்கனால வெளிச்சம் வரும். புக்கெல்லாம் படிக்கிறதுனா இங்கே உட்காந்து நம்ம படிச்சுக்கலாம். காலையில் வந்து இந்த விண்டோ வெளியில் வெளிச்சம் வரும். அதனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும்.
மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் வென்டிலேஷனுக்கு ஜன்னல்கள், ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் 5க்கு 8 தாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டெயில் ஒர்க் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கு. அடுத்து வந்து நான் அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூம் காமிக்கிறேங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. அந்த டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே நம்ம செட்பேக் ஸ்பேஸ் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த வீட்டுக்கு பேக் சைடில் அந்த எக்ஸிட் டோர் கொடுத்துருந்தாங்களேங்க லெஃப்ட் சைடில், அது வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் இண்டியன் கிளாஸ் செட்டுங்க. அளவு வந்து 3க்கு 9 பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் லென்த்தாக இருக்குது. இந்த சைடு வந்து நமக்கு ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. அந்த சைடு வந்து ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிறதுனால ஹைட் கம்மியாகிட்டே போகும். ஸ்டோரேஜுக்கு ஏதாச்சும் நம்ம வேணும்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாத பொருள் பாத்ரூம்குள்ளே வைக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான பொருள்லாம் நம்ம தூக்கி அங்கே வச்சுக்கலாம். இதுதான் அந்த எக்ஸிட். வெளியே வந்து தாழ்பால் போட்டு விட்டாங்க. இப்படியே உள்ள போனோம்னா நம்ம டைனிங் அண்ட் கிச்சன் இப்படி உள்ள போயிடலாம். ஓகே, இங்கே தான் வந்து வீட்டோட அந்த டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண போகிறோம்னா அந்த செட்பேக்ஸ் வழியாக ஸ்பேஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம மேலே நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க, பிரச்சனை இருக்காது. மேலே வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். டெரஸை பொறுத்த வரைக்கும் 2 டேங்க் இருக்குங்க. அது போக காலம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க வழக்கம் போல். ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த சைடு நீங்கள் பார்க்க முடியும், நிறைய வீடுகள் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட். கேட்டட் கம்யூனிட்டினா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய லேஅவுட்டுங்க. கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது, டிடிசிபி சைட். டிடிசிபி சைட்னாவே அது கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது. ஏன்னா ரோடு, இந்த பார்க்கு இதெல்லாம் வந்து பப்ளிக்கு கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. பப்ளிக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து பப்ளிக் ஆக்சஸ் ஆயிரும். அவள் வந்து அது கேட்டட் கம்யூனிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. டிடிசிபி சைட் பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டிவர்க்ஸோடலாம் சேர்த்து 70 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றின எல்லா மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ டிஸ்பிளேலையோ நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் வையம்பாளையம்ங்கிற ஏரியாவில் இருக்குங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக ஐடி பார்க் ஒரு 5 கிலோமீட்டருங்க. ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன், அதை விட கம்மியாக தான் வரும். ஒரு 4.5 கிலோமீட்டர், ஒரு 4.75 கிலோமீட்டர் வரும். எப்போவுமே ஜாஸ்தியாக சொல்லிட்டால் பிரச்சனை இல்லை, கம்மியாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் பிரச்சனை. அதனால் நான் ஜாஸ்தியாகவே சொல்லிடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீரணத்துக்கே ஷார்ட் கட் இருக்குது. கீரணத்தை தாண்டி ஐடி பார்க் போயிடலாம்.